புதன் திசைக்கு வந்திருக்கோம். புதன் என்றாலே அறிவு, புதன் என்றாலே பாத்தீங்கன்னா புது விஷயத்தை கத்துக்க கூடியது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்பான், திடீர்னு படிச்சு பெரிய ஆளா ஆவான். அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. புதனுக்கு இளமைன்னு பேரு, இளவரசன்னு பேரு. அப்போ இந்த புதன் இளவரச தன்மையே இருக்கணும், இளமையா இருக்கணும், நல்ல ஒரு புது புது விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும், நம்ம அழகா தெரியணும்னாவே புதன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் என்னையே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நான் புதன் திசையில தான் நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளேயே வந்தேன். அது வரைக்கும் எனக்கு ஜோதிடம் என்றால் என்னன்னு தெரியாது. அப்பா பெரிய ஜோதிடர் தான் இருந்தாலும். அப்போ எந்த திசை நம்மளுக்கு நல்ல வழிகாட்டலா கொண்டு வரும் அப்படிங்கிறது சில விஷயம். அப்போ புதன் நல்லா இருந்தா கண்டிப்பா ஒருத்தர் ஜோதிடத்துல நல்ல ஒரு அமைப்பை கொண்டு வர முடியும், வெளி உலகத்துக்கு வர முடியும், பேச்சாற்றலை கொண்டு வர முடியும். சரிங்களா? அப்போ புதன் திசையில அப்படின்னு எடுத்துக்கோங்க. புதன் திசையில் புதன் புத்தி அப்படின்னா தன் திசை தன் புத்தி. அதுல மகாவிஷ்ணுக்கு பூஜை பண்ணணும், மகாவிஷ்ணு பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். அந்த பூஜைகள் நீங்க உங்க பெருமாள் கோயிலுக்கு போயும் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருந்தும் பண்ணலாம். இதுதான் விஷயம். ஒன்னா கோயிலுக்கு பண்ணுங்க, இல்லாட்டி வீட்டுல இருந்து பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது புதன் திசையில் ராகு புத்தி, திருநாகேஸ்வரம் போய் பால் அபிஷேகம் கொடுங்க. அந்த தசை முடியறதுக்குள்ள ஒரு தடவை போய் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்க. அந்த புத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. அந்த புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? எப்பவுமே இந்த லாங்கான விஷயம் பண்ணும்போது இதை பண்ணணும். இல்ல அதுக்கப்புறம் இடையில நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ராகு வேலையில கோயிலுக்கு போய் பால் கொடுத்துட்டு வாங்க வாரமானா. சரிங்களா? அடுத்தது புதன் திசையில், புதன் திசையில் என்ன மெசேஜ் போட்டிருக்கீங்க? புதன் திசையில் குரு புத்தியில் பழனி முருகனுக்கு பால் அபிஷேகம். அது நிச்சயம் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு பழனி அவ்வளோ க்ரௌடு. நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரி பழனியில போய் உள்ள என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு இருக்கு. அப்போ கீழே ஏதாவது கோயில் இருக்கு, முருகருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது இருக்குன்னா அப்படி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முருகருக்கு மலை மேல இருக்கக்கூடிய ஏதாவது உங்க பக்கத்துல இருக்கிற மலை மேல இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் கொண்டு போய் கொடுத்துருங்க. அந்த பழனிக்கு நீங்க அந்த புத்தி ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க போங்க, அந்த புத்தி முடியும் போது நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறந்தது. அப்போ அந்த புத்தியும் அந்த திசையும் உங்களுக்கு நல்ல நிலைமையில கொண்டு விட்டுருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது போகிறது நல்ல நிலைமையா கொண்டு வரணும். முடிவுல போகும்போது இது வரைக்கும் என்னை காப்பாத்திருக்கேங்க ஒரு நன்றி கடன். சரிங்களா? அதே புதன் திசையில் சனி புத்தி, புதன் திசையில சனி புத்தியில சிவன் கோயில், இந்த சிவன் கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிவன் கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை பால் அபிஷேகம். பால் என்பது ரொம்ப விசேஷமான விஷயம். பால் கோமாதா, கோ பூஜை, கோமாதா அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய கர்ம வினைகளை உடனடியா தீர்க்கக்கூடியதுதான் அது. அப்போ பால் போல் அப்படின்னு சொல்றாங்களா, அது பால்ல எந்த விஷத்தன்மையும் இருக்காது. பால்ல ஒரு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணா நம்மளுக்கு முற்பிறவியில் செய்த நல்ல ஒரு பலனும் இப்பிறவியிலும் இருக்கக்கூடிய பலன், அடுத்த பிறவிலையும் அந்த பலன் தொடர்றதுக்காக அந்த விஷயங்கள் அப்படியே அழகா, அதான் வம்சாவளி விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வம்சத்தை அழகா கொண்டு போகிறது. அதுக்கு பால் அபிஷேகம் ரொம்ப சிறந்த அபிஷேகம். ஏதாவது ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா காலையில இந்த பால் அபிஷேகத்துல ஒரு கடவுளை பார்க்கும்போது மனசுக்கும் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப இதமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பால் அபிஷேகத்தை நீங்க செய்யணும். சரிங்களா? சிவன் கோயிலுக்கு. அதே புதன் புத்தியில் புதன் திசையில் செவ்வாய் புத்தியில அறுபடை முருகர் சாமி படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அறுபடை முருகர் சாமி படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுல பூஜை பண்ணுங்க. அது போதும். தினம்தோறும் வீட்டுல ஒரு தீபாராதனை காமிச்சு அறுபடை முருகர் வச்சு நீங்க தீபாராதனை காமிச்சு வழிபட்டாவே போதும். புதன் திசையில் கேது புத்தி, கேதுவோடைய புத்தியில ஜீவ சமாதி ஆன ஒரு இடத்துல, புதன் திசையில கேது புத்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த கிரக சேர்க்கையை பத்தி சொல்லியிருக்கேன். என்ன தடங்கள் பண்ணுச்சு, எது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில என்னென்ன படிப்பு கெட்டுச்சு, எல்லாமே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ புதன் திசையில கேது புத்தி வரும்போது ஜீவ சமாதி, என்னன்னா சித்தர்கள் தான் ஜீவ சமாதி ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து முடிஞ்சா 3 நாள் இருங்க, இல்லாட்டி ஒரு நேரமாவது இருந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு
ப்ரேயர் வாங்கிட்டு வாங்க. அது நல்ல அற்புதமா உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் 3 நாள் இருக்கிறதுக்கு நீங்க பாருங்க. ஓகேவா? அதே புதன் திசையில் சுக்கிர புத்தி. புதன் திசையில சுக்கிர புத்தியில் அப்படின்னா பார்வதி, காளி தேவி. காளி தேவி இருக்கு இல்லையா, வன காளி தேவி. புதன் திசையில சுக்கிர புத்திங்கும் போது புதனும் சுக்கிரனும் சேர்ந்தா காலத்துக்கு அவங்களுக்கு நடக்காதான் எதுவும். அதனால வன பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு மாலை சாத்தி அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சுட்டு வர்றது சிறந்த விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே புதன் திசையில் சூரிய புத்தியில் லிங்கத்திற்கு பூஜை செய்யணும். சிவனுக்கே சிவலிங்கம் தான், அதனால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறந்த விஷயம். இதை நீங்க ஃபாலோ பண்றது, அடுத்தது சிவன் கோயில்ல போய் தானம் பண்றது, இதெல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு. புதன் திசையில் சந்திர புத்தியில் வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணும். அப்படியே புதன்ல சந்திரன், பெருமாள் அம்மையார் வந்துடுறாங்க, பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் வந்துடுறாங்க. அதனால சந்திரனுக்கு பார்க்கும்போது பெருமாளுக்கு பூஜை பண்ணா அந்த சந்திரன் லக்ஷ்மி தேவிக்கும் நீங்க பூஜை பண்ணக்கூடிய ஒரு பலன் கிடைச்சிடும். தானம் ரொம்ப ஒரு சின்ன விஷயமாவது சாப்பிட்ற தானத்தை பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. முதியோர் இல்லங்கள்ல போய் நீங்க தானம் பண்றது இன்னும் சிறப்பான விஷயம். அடுத்தது குரு தசைக்கு போயிடலாமா? என்னுடைய நம்பர், என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து